நான் குகனுடைய அப்பா பேசுகிறேன். குகனுக்கு இப்போ மூச்சு விட சிரமமாக இருக்கிறதுனால பைபாப் மிஷின் போட்டிருக்கோம். பைபாப் மிஷின் போட்டும் அவனால் இதே மாதிரி அழுதுட்டு தான் இருக்கிறான். பைபாப் மிஷின் போட்டிருக்கு. அது உதவி பண்ணக்கூடிய ஒரே ஒரு மருந்து ஜோல்சிமன்ற மருந்து தான். அந்தனுடைய மருந்து தான் போட்டால் தான் இது பைபாஸ் மிஷினுக்கு மூச்சு விடுறதுக்கும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்து தமிழ் மக்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனோட மருந்துக்காக தான் இதை நாங்கள் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ குணத்துக்காக சேவ் பண்ணுங்க. ஒரு உயிரை நீங்கள் சேவ் பண்ணி கொடுங்க. என்னோட மகன் ஒருத்தனா இருக்கிறான். அவனுடைய அழுகு சத்தம் 24 மணி நேரமும் அழுதுட்டு தான் இருக்கலாம். இந்த மூச்சு திறன்கள் இருக்கிறதுனால இந்த மிஷினை போட்டோம் ரொம்ப சிரமப்படுறான். இன்ஜெக்டிவ் வழியாக தான் பால் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மூலிமா 30 ml தான் விடுவாங்க. இப்போ வாய் வழியாக சாப்பிடக்கூடிய இருக்கிற இந்த டைமில் இன்னமும் இன்ஜெக்டிவ் மூலம் பால் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. நானும் இருக்கிறது ஒருத்தர். என் மகனே நீங்கள் சேவ் பண்ணி கொடுக்கணும். அது உங்கள் கையில்